ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எல்லாத்துக்கிட்டையும் அடிக்கிறீங்க, சொல்லு பிடிச்சு அடிக்கிறீங்க. பொம்பளைக்கு மலர் இருக்குது. ஏண்டா டே கருத்த மேனி கருத்த உருவம் மாட மார்பு வாழை பற்களோடு கொடூர கோபத்தோடு டேய் நான் யாரு தேவர்களால படைக்கப்பட்ட மாயாசுரோட பேசுறது பொம்பளையா ஏதாவது திருட்டு போது சாட்ட போக செருப்பிட்டு வரல. ஒரு பிடி அரிசி போட்டு ஆட்டலாம். யாருக்கிட்ட பேசணும் தெரியாத படிக்க பேசுறாயா? கலெக்டர் புண்டப்பா எமனையே அடிப்பேன். பைத்தியமா உனக்கு? நீ பொம்பளை பொம்பளை என் கையில இருக்கக்கூடிய வாழைக்கு இறங்கி விடுவேன், கொஞ்சம் செலுத்தி அடிச்சு விடுவேன். சாப்பிடுறது நீல கண்ணாடி, இந்த கண்ணாடியில ஒரு சாமானத்தை பாரு. எத்தனை முறை சொன்னாலும் எடுத்து வைக்க மாட்டேன். தேவரால் படிக்கப்பட்ட மாயாசூரன் கண்ணாடியில பாரு, தெரியுதா? தெரியலடா தெரியலடா தெரியும். முகம் தெரியல எனக்கு. இறக்கணும் கொஞ்சம் ஏத்துறா, கொஞ்சம் லைட்டா இன்னும் ஏத்தணுமா? கொஞ்சம் ஏத்துறாடா. அவ்வளவுதான் ஏட்டும், அதுக்கு மேல ஏத்த முடியாது. ஐயோ 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 சொல்லணும்மா ஐயோ ஐயோ சொல்லணும்மா ஐயோ
அடிக்கிறான் நீ ஆம்பளை சிக்கடி ஓடு ஓடுகிறா பாருடி தடுப்பு தடுப்பா பின்னல பின்னலாகுது அடியாச்சு நான் பட்டு வீட்டுல பண விடுவேன் 6 வீட்டுல அடி போன விடுவது வலிக்குதுரா கோயில் நஷ்டமா மாட்டிட்டு நீ பெரிய புளுத்தியாடி ஓடுங்களா நாளையில தப்ப மாட்டேங்கிறீங்க மந்திரி உன்ன மாதிரி பொட்டி அடினேன் அடியே கண்ணம்மா கண்ணாடி என் தீரம் எங்க போச்சு என் தீரம் எங்க போச்சு என் பூஜை பழம் எங்க போச்சு அடியே முறுக்கு மீசை இருந்த முகத்துக்கு இன்னைக்கு மஞ்சள் பூச விதியாச்சு வால் பிடிக்கும் கரங்களால இன்னைக்கு வளையல் போட விதியாச்சு என்னை போல அரக்கர்கள்கிட்டயோ தேவர்கள்கிட்டயோ போய் சண்டைக்கு நான் தான் மாயாசோரன் என்று நின்னா என் இடத்துல சண்டை செய்வார்களா என்னை பஞ்சனைக்கு தான் கூப்பிடுவாங்க ஐயோ என்ன செய்வதென்று தெரியவில்லை அறியாத புத்தியால தெரியாத தவறு செய்து விட்டேன் அதனால இங்க பாரு உன்னை யாரு நிலவுக்கு ஆக்குறாங்களோ அவங்க காலையில போனா அவருக்கு ஒரு முடிவு கிடைக்கும்ல சண்டைக்கார காலில் விழுந்தாலும் சாட்சிக்கார காலில் விழுணும் அதனால சாட்சிக்காரன் கால விழுந்துடலாம் அதனால யார் மட்டும் நம்ம இறங்கிக்கலாம் இதோ 1000 கால வழி போயிருப்பாரு எனக்கு ஒரே 8 தான் படம் போய் பாலத்தை பிடிச்சலாமா படம் போடு ஐயா நான் வர முடியல ஐயோ ஐயோ சாமி ஐயா சங்கமே சாமி சங்கமையா ஐயா நான் சாமி வக்கால ஓடி ஆடுன்னு சொல்றேன் என்ன பார்த்தா என்ன பார்த்தா பாய வச்சுக்கிட்டு காலையில என்ன பார்த்தா துணி ஐயா உங்க பாதங்களுக்கு 1000 கோடி நமஸ்காரம் சுவாமி முடியாதா ஐயா உன் பாதத்தையும் நான் இப்படித்தான் படிச்சேன் வேண்டா விட்டு விடு வேண்டா விட்டு விடுனேன் கேட்டியா ஐயா ஆடுங்கிற கௌரவத்துல என்னை அழித்து விட்டேன்
இப்படி இப்ப நீ பெண்ணா போயிட்ட போய் என் கால பிடிக்காத ஐயா அறியாத புத்தியால தெரியாத தவறு செய்து விட்டேன். சிறியோர் தவறு செய்தால் பெரியோர் மன்னிக்க வேண்டும். இந்த அறியா குழந்தை தெரியாத ஒரு தவறு செய்து விட்ட சுவாமி, பெரியோர் நீங்க தான் மன்னிக்க வேண்டும். செய்த பிழையை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா. ஏனென்றால் ஆனால் இருக்கக்கூடிய முறுக்கு மீசையுடனும் இதோ கோர பற்களுடனும் கோழி விட்ட கண்களுடனும் ஆகார கோபத்தோடு இந்த பலத்தோடு நான் சென்றேன். ஆனால் எதிரி கூட என்னை கண்டு கீழ் நடுக்குவார். ஆனால் தங்களுடைய சாபத்தினால செய்த தவறுனால பெண்ணாக மாறிவிட்டேன். ஒருத்தர் இடத்துல போய் சண்டைக்கு நின்னா என்ன சண்டைக்கு கூப்பிட மாட்டாங்க. அப்படி சண்டைக்கு போற முடிவு சண்டைக்கு போவியா? இதுக்கு பாப்பால இந்த நாடகத்தை சொல்லிக்கிறாரு பாவம். இதுக்கு மேல சண்டைக்கு போய அப்படி சண்டைக்கு போறதுக்கு சண்டைக்கு போக மாட்டேன் சந்தோஷம் போய்க்கிறதுக்கு வர சாமி அறியாத புத்தியால தெரியாத தவறு செய்து விட்டேன். திரும்ப எனக்கு சுயரூபம் வர வேண்டும். சிறுவர் தவறு செய்தால் பெரியார் மன்னிக்க வேண்டும். விடை சொல்ல வேண்டும் ஐயா. இருக்கும் போது உன் பெயர் மாயாசூரன். மாயாசூரன் பெண்ணாக மாறுகிறான். உன் பெயர் மாயாவதி பிடி. மாயாவதிக்கே மாயாசூரனாக இருந்தவன் பெண்ணாக மாறினால மாயாவல்லி இப்படி என்று பெயர் சூட்டிருக்கிறீங்க. ஆகட்டும் ஐயா, என்னுடைய சுயரூபம் வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்யட்டும்? உங்க காலை பிடிக்கட்டுமா, கைய பிடிக்கட்டுமா, உடம்பு பிடிச்சு விட்டுமா, என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. அத்தனை நான் செய்யறேன். என்ன வேலை வேணாலும் மீண்டும் உன்னுடைய ஆணூர் போற வேண்டும் என்றால் நான் சொல்றதெல்லாம் செஞ்சா மறுபடியும் உனக்கு ஆணூறு போடணும்னா தோல் கேட்டு போகணும். ஆணூறு போறாரு. ஆணூறுப்பான் காரணம் மூஞ்சாவது நல்லா வெளியே காட்டுறேன். அவன் முகரை பாரு மண்ணல்ல கூடியாட்டம். நான் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டால் உனக்கு மீண்டும் ஆணூறு போறோம். ஆமா, நீ என்ன செய்ய சொன்னாலும் சரி. என்னடா அப்படி அதனால நீங்க என்ன செய்ய சொன்னாலும் சரி அந்த வேலையை தவறாம நான் செய்து என்ன பண்றது? கழுதைக்கு வாக்குப்பட்டா ரச்சவரம் சமக்கணும். எப்படி ஆயா ரச்சவரம் சமக்கு ஆகணும். நம்ம சுயரம வரணும்னா இந்த எலும்பு மண்ண சொல்றதெல்லாம் கேட்கணும். நான் பேசிட்டு இருக்கிறேன். உண்மை சொல்லுவனா ஏங்க என்ன பண்ணணும்? நான் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்கணும். அப்படியா? ஆமா. தேவாதி தேவரெல்லாம் தாதையை கருமத்தை நட்டுக்கிறாங்க. தேவருக்கெல்லாம் ஒன்னால மட்டும்தான் முடியும் வேலை வாங்க முடியும். அதனால தேவரி எல்லாம் வேலை வாங்கணும். இதுதான் வேலையா? ஆமா. அப்படியா? அதாவது நீ ஒரு தாசியாகவும். ஆமா. எனக்கு அந்த வேலை எங்க எப்படி பண்றீங்க காலையில? அப்ப செய்ய என்ன பண்றது? அந்த வேலை அவரு கைக்கு வந்த வேலை. நீ ஒரு தாசியாகவும் நான் ஒரு டாபர் பாப்பா வரேன். நானும் வந்துட்டா தான் உங்களுக்கு பையன் எடுத்துக்கிறீங்க. இப்ப நான் அந்த பொம்பளை அங்க எதுக்கு போறேன்? எதுக்கு போறேன்? ஆட மண்டை புட்டோட எல்லாம் போயிட்டு ஆறு கூட்டு பாப்பேன். நீ ஒரு தாசியாவும் ஒரு டாபர் பாப்பா வரேன். தேவாதி தேவர் எல்லாம் கூட்டு வரேன். தேவாதி தேவரை காட்டு பம்பரத்தை மட்டும் சொல்லு. காட்டை சுத்தி நான் விடுறேன். சந்திரபாபா வசதி செய்து தேவாதி தேவரெல்லாம் வேலை வாங்கணும். மீண்டும் செய்தால் உனக்கு உன்னுடைய ஆணூறு வரும். அப்படி ஆணூறு வரும்ல? வரும். ஆகட்டும். உடனே இப்ப எங்க போகணும்? அதாவது இப்ப எங்க போகணும் மட்டும் சொல்லுங்க. நான் போறேன். எங்க போகணும்? எங்க போகணும் தெளிவா பேச இல்ல வர்றாரு. சாத்திய புத்தம் வச்சன பாவம். அதாவது நான் சொல்றாங்க சத்தியில் வச்சு அளக்குரிய முகமடி பிரபுதேவ எடுத்துட்டு போகணும். நான் போய் இருக்கிறேன். பின்னாடியேப்பா ஏங்க நீங்க போய் அவர்கிட்ட சொல்லுங்க. இப்படி பொம்பளை இருக்கிறா, எப்படி இப்படி பொம்பளை இருக்கிறா, நல்ல பொம்பளை அப்படின்னு சொல்லு. ரேட் கம்மி தான் சொல்லுங்க. 200 சொல்லுங்க வந்துருவாங்க. கம்மி இல்ல. அதனால நாங்க நின்னுக்கிறேன். வெக்கப்பட்டு இருக்கிறேன். நீங்க காட்டிட்டு கூட்டிட்டு காட்டுங்க. மீதி நான் பாத்துக்கிறேன். ஆகட்டும். போயிட்டு